அனைவருக்கும் வணக்கம். பீர்க்கங்காயை 1/4 கிலோ அளவு இலசாக வாங்கிக் கொண்டு நன்றாக கழுவிவிட்டு காம்பு பகுதியை மட்டும் வெட்டிவிட வேண்டும். பிறகு தோலோடு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு 75 கிராம் அளவு துவரம்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், புளி, சிறிதளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, தேவையான அளவு உப்பு இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய பீர்க்கங்காயை கேஸில் வாணலியை வைத்துவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெயை ஊற்றி அந்த பீர்க்கங்காயை போட்டு வதக்க வேண்டும். அதை வதக்கி எடுத்து வைத்து கொண்ட பின்னர் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பையும் சிவக்க வறுத்துவிட்டு இறக்கப் போகும் நேரத்தில் தனியாவையும் சேர்த்து வறுத்து கொள்ள வேண்டும். சிறிதளவு மிளகையும் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு ஆறிய பிறகு மிக்ஸி ஜாரில் இந்த பீர்க்கங்காயை போட்டு ஒரு ஓட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பை வறுத்து வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதையும் அதில் போட்டு கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். புளி, தேவையான அளவு உப்பு இதையும் அனைத்தையும் ஒன்றாக போட்டு நன்றாக கலந்து வரும் வரை அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு வாணலியை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது வெடித்த பிறகு இந்த துவையலையும் அதில் கொட்டி ஒரு கிளறி வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு சாதத்தில் இதை போட்டு பிசைந்து சாப்பிட மிக மிக ருசியாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசைக்கும் இது சுவையாக இருக்கும். குழந்தைகள் காய்களை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூடத்தான். அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இந்த துவையல் முறையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நமது சிறு வயதில் நமது பாட்டிமார்கள் நமக்காக செய்து கொடுத்தார்கள். அதை நாம் இப்பொழுது நமது மகள்களுக்கும், பேத்திகளுக்கும், பேரன்களுக்கும் செய்து கொடுப்போமே. நன்றி சகோதரிகளே.